Good morning, students. I am MRK. Today, class 11th standard math, chapter 7, matrices and determinants, exercise 7.2. Very important sum for 5 mark. Okay, பப்ளிக்லோட கேட்கலாம், பப்ளிக் எக்ஸாம்லோட ஆனுவல் எக்ஸாமில் கேட்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எடுத்துக்கோ. லெஃப்ட் ஹேண்ட் சைடை எடுத்து அந்த டிட்டர்மினண்ட்டை எடுத்திருக்கேன். 1 + a 1 1 1 1 + b 1 1 1 1 + c. கொஞ்சம் நம்ம தெரிஞ்சிருக்கணும் சில விஷயங்கள். x² + 4x அப்படின்னா எக்ஸை காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா x + 4ன்னு வரும்டா. இதில் ஒரு எக்ஸ் வெளியே வந்துருச்சு, இதில் ஒரு எக்ஸ் வெளியே வந்துருச்சுல, மிச்சம் இதில் ஒரு எக்ஸ் இருக்கும், இதில் வராது, 4 வந்துடும். சரி, நான் இப்போ என்ன கேட்குறேன், x + 4ன்றது இதிலேருந்து எக்ஸை வெளியே எடுக்கணும் அப்படின்னா எடுக்கலாம். இந்த இடத்துல 1ன்னு வந்துடும், ப்ளஸ்ஸு. இதில் என்ன ஆகும்னா, இப்போ மல்டிப்ளை பண்ணோம்னா எக்ஸ் வந்துடும்ல. ஓகே, அப்போ இங்கே மல்டிப்ளை பண்ணால் 4 வரணும் அப்படின்னா வெளியில் எடுக்கிறத டிவைட் பண்ணிடணும், 4/x. இப்போ மல்டிப்ளை பண்ணி பாரு, 4x by என்ன வந்துடும், எக்ஸ் அடிச்சுட்டு என்ன வந்துடும், 4. அப்போ யோசிக்கணும், டிவைட் பண்ண இது வெளியில் எடுக்கையில் அந்த நம்பர் இல்லைன்னா அதை என்ன செஞ்சிடணும், டிவைட் பண்ணிடணும். அப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இந்த இதில் இருந்து ஃபஸ்ட் ரோவிலேருந்து ஏ வெளியே எடுக்க போகிறேன், செகண்ட் ரோவிலேருந்து பி வெளியே எடுக்க போகிறேன், தேர்ட் ரோவிலேருந்து சி வெளியே எடுக்க போகிறேன், டேக்கிங் அவுட்டுன்னு. அப்போ நான் கணக்கில் எழுதுகிறேன், என்ன எழுதுகிறேன் அப்படின்னா, டேக்கிங் அவுட் a, b, c from R1, R2, R3. சரிங்களா? C1 வாயிலாகவும் எடுத்து செய்யலாம், உன்னுடைய விருப்பம். நம்ம எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம், நம்மளுடைய புரிதல் தன்மையை பொறுத்தது, நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் பொறுத்தது, நீ உன்னுடைய கையாளும் தன்மை எப்படி மூவ் பண்ணி கொண்டு போகிற அப்படின்ட்டு. சரி, நான் 6லே செய்கிறேன். அப்போ மேலே கொண்டு போகிறேன், மேலே விழுந்து வெளியெடுக்கிறேன்னா 1/a + 1ன்னு வந்துடும். இதில் 1/aன்னு வந்துடும், இல்லாதனால இதில் 1ன்னு வந்துடும். இதில் பியை வெளியெடுக்கையில் 1/bன்னு வந்துடும், இதில் 1/bன்னு வந்துடும், ப்ளஸ் 1ன்னு வந்துடும், இதில் 1/bன்னு வந்துடும், இதில் 1/cன்னு வந்துடும், 1/cன்னு வரும், 1/c + 1ன்னு வந்துடும். புரியுதா? ரைட். இப்போ இங்கே என்ன இருக்குது, ஏபிசி ப்ராக்கெட். கொஞ்சம் பார்த்துக்கோ. இப்போ வந்து நான் 3ஐயும் கூட்டி மேலே கொண்டு போக போகிறேன். எது 3ஐயும் கூட்டி R1க்கு எழுத போகிறேன், R1 + R2 + R3 3ஐயும் சேர்த்து மேலே எழுத போகிறேன். அப்போ எழுதினோம்னா 1 + 1/a + 1/b + 1/c அப்படின்னு வந்துடும்டா தம்பி மேலே. அதே மாதிரி இந்த இது மேலே கூட்டிகிட்டு போனோம்னா அதே மாதிரி வந்துடும். 1 + தோசையை மடக்கிற மாதிரி இந்த இதை எடுத்து அப்படியே இதோட சேர்த்து அப்படியே மேலே கூட்டி எழுதணும், அப்படி அர்த்தம். பார்த்துக்க, இப்படி ரோ வைஸாக செய்கிறோம் அப்படியே. அப்போ அப்படியே இப்போ ஃபோல்டு பண்ணுற மாதிரி நினச்சிக்க. ஃபோல்டுனா ஒரு தோசை அப்படி உருட்டணும்னு வச்சுக்க, மேல் நோக்கி, கீழே இருந்து மேல் நோக்கி, அப்படியே ஒன்று மேலே ஒன்று உட்காந்துரும்ல, அது மாதிரி அப்படியே ரோல் பண்ணுற மாதிரி அப்படியே ரோல் பண்ணுறோம். சரியா சொல்கிறது? ரைட். அப்போ 1/a + 1/b + 1/c. அதே மாதிரி 1 + 1/a + 1/b + 1/c. மற்றெல்லாம் அப்படியே தான் இருக்கும். 1/b ஏன்னா சேஞ்ச் ஆகலை. 1/b + 1 1/b 1/c 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 + 1. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இதெல்லாம் 5 மார்க் கணக்கு பார்த்து நிதானமாக செஞ்சு மேலே வெளியே எடுத்துரு. ஏபிசி இன்ட்டு 1 + 1/a + 1/b + 1/c வெளியில் எடுத்துட்டேன். எதுலேருந்து? R1லேருந்து. அப்போ 1 1 1 அப்படின்னு வரும். அப்போ நம்ம எழுதணும், டேக்கிங் அவுட் 1 + 1/a + 1/b + 1/c ஹோல் செட்டை எதுலேருந்து எடுத்துருக்கோம், ஃப்ரம் R1லேருந்து எடுத்திருக்கேன். ஓகே, குட். அடுத்து அப்படியே எடுத்திக்க. 1/b 1/b + 1 1/b 1/c 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 + 1. அவ்வளோதான். இப்போ என்ன செய்யலான்னு பாரு. ஏபிசி இருக்கட்டும், வெளியில் எடுத்தது இருக்கட்டும். 1 + 1/a + 1/b + ஆன்சர் வந்துருச்சு பாரு, 1/c
இதுதான் ஆன்சரில் இருக்குது. இந்த இருக்குல்ல, இதுதான் ஆன்சரு ரைட் ஹேண்ட் சைடில். அப்போ நமக்கு இந்த இடம் ஃபுல்லாக மினிமைஸ் பண்ணோம்னா என்ன கிடைக்கணும்? இதை ஃபுல்லாக மினிமைஸ் பண்ணோம்னா என்ன கிடைக்கணும்னா 1 கிடைக்கணும். அப்படின்னா தான் 1 இன்ட்டு மல்டிப்ளை இது வந்துடும். அப்போ இது ஃபுல்லாக நான் ஒன்றாக்கிறதுக்கு என்ன செய்யணும்? சுருக்கணும் கணக்கை. சரி, பொறுமையாக செய்யும். இப்போ நான் வந்து C1க்கு எழுத போகிறேன். C1 C2 கழிச்சு எழுது. C1க்கு எழுத போகிறேன். அரை மார்க் பண்ணிக்க. அரை மார்க் பண்ணிக்க, மறந்துடாத. C1க்கு எழுத போகிறேன். C1 C2 கழிச்சு. அப்போ இது ரெண்டும் எப்படி கழிச்சோம்னா 0 ஆயிரும். இது ரெண்டும் எப்படி கழிச்சோம்னா -1 கிடைக்கும். இது என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். அடுத்து C2க்கு எழுத போகிறேன். C2 - C1 அப்படின்னு 3 அப்படின்னு எழுத போகிறேன். இது ரெண்டையும் கழிச்சோம்னா 0 ஆயிரும். இது ரெண்டையும் கழிச்சோம்னா 1 வரும். இது ரெண்டையும் கழிச்சோம்னா கழிச்சு பாரு -1 வரும். மிச்ச ரோ கடைசி ரோ அப்படி எழுதிடு. 1/B 1/C + 1 அவ்வளோதான் கணக்கு. இப்போ நான் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன் R1 வழியாக தான், எப்பயும் போல் ABC. ஏதாவது வேறு ரோ வழியாக எக்ஸ்பேண்ட் பண்ணால் மட்டும் எழுதி நோட் பண்ணி சொல்லிக்கோ. 1/A + 1/B + 1/C. சரிங்களா? ரைட், எக்ஸ்பேண்ட் பண்ணவா? 0 தேவையில்லை, 0 தேவையில்லை, 1 மட்டும் கடைசியில். அதுக்கு உள்ள ரோவும் காலத்தையும் விட்டுட்டோம்னா இதுக்கு நேரம் போய் விட்டுடலாம்ல. 1 1 சார் 1 -0. அப்போ இதை சரி பண்ணையில் 1 இது 1 0 1 தான் வரும். 1 × 1 1. அப்போ அப்படியே கணக்கை மட்டும் எழுதி ஆன்சர் ரைட் ஹேண்ட் சைடு ஆன்சர் அப்படி எழுத வேண்டியதான். 1/A + 1/B ப்ளஸ் என்னது 1/C ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைட். வெரி குட். That is 5 marks sum. ஓகே, ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுக்க. டூ இட், செஞ்சிரு. தேங்க்யூ.